வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்பன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது யார பத்தி அப்பன்னா, நம்மளுடைய ஹிக்கி லியோ. அதாவது ஹிக்கி லியோ வந்து ஸ்மாக்டவுனுக்கு வந்து ரிட்டர்ன் வரப்போறாரு அப்படிங்கிற மாரி WWE வந்து அஃபிஷியலி அனௌன்ஸ்மென்ட் பண்ணாங்க மேபி. நம்ம பார்த்த வரைக்கும் நம்மளுடைய ஹிக்கி லியோ வந்து ஸ்மாக்டவுனுக்கு வந்தாரா அப்படின்னு கேட்டா, மேபி வரவே இல்ல. ஏன்னா யாருமே வந்து நம்மளுடைய ஹிக்கி லியோ வந்து வந்தார் அப்படிங்கிறத பார்த்துருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய WWE வந்து ஹிக்கி லியோ வந்து ஸ்மாக்டவுனுக்கு கொண்டுட்டு வந்தாங்களாம். அது எப்போன்னு கேட்டா, ஸ்மாக்டவுன் வந்து நம்ம டிவில பார்ப்போம் தெரியுமா? அதாவது இப்ப நம்ம டிவில தான் நார்மலா நம்ம பார்ப்போம். ஆனாலும் நம்ம செல்லுல அதெல்லாம் பார்க்குறோம்ல. அதுக்கு முன்னாடியே வந்து நம்முடைய WWE வந்து அங்க இருக்க லைவ் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, யுஎஸ் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக வந்து நம்முடைய WWE வந்து ஒரு மேட்ச் பண்ணியிருக்காங்களாம். அதுதான் நம்மளுடைய ஹிக்குலியோவோட ஃபர்ஸ்ட் டெபியூட் மேட்ச் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அதாவது நம்மளுடைய ஹிக்குலியோ வந்து WWEக்கு ரிட்டர்ன் வருவாரு, ரிட்டர்ன் வருவாரு, ரிட்டர்ன் வருவாரு அப்படிங்கிற மாரி அதிகப்படியான ஒரு பில்டப்ப வந்து நம்மளுடைய WWE குடுத்தாங்க. அப்பேற்பட்ட நம்மளுடைய ஹிக்குலியோ வந்து நம்மளுடைய WWE வந்து அங்க இருக்க யுஎஸ்ஏ ஃபேன்ஸுக்கு மட்டுமே அந்த ஒரு மேட்சை வந்து நம்முடைய WWE கொடுத்துருக்காங்க. இது என்னடா ஒரு டெபியூட் அப்படின்னு கேட்டால், ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு டெபியூட் எது அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு டெபியூட் தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய WWE வந்து நம்மளுடைய ஃபேன்ஸ் எல்லாம் கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அது நம்முடைய ஹிக்குலியோ வந்து அந்த பிளட் லைனோட அந்த ஒரு ஸ்டோரியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமாக விருப்பப்பட்டாங்க. ஆனாலும் இதே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு பிளட் லைன் வந்து ஒரு ஃபார்மில் இருக்குது. அதே மாதிரி நம்முடைய சோலோ சிக்காவோட அந்த ஒரு பிளட் லைன் ஒரு ஃபார்மில் இருக்கிறப்ப, நம்முடைய ஹிக்குலியோ வந்துறாரு, அதாவது ரிட்டர்ன் வராரு, ஒரு இதில் வந்து டெபியூட் ஆறாது அப்படின்னா அதை வந்து வேறு லெவலில் வந்து நம்மளுடைய WWE வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து அந்த ரோமன் ரெயின்ஸோட அந்த ஓஜி பிளட் லைனும் இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சு போச்சு. அதே மாதிரி இப்போ நம்மளுடைய பிளட் லைன் 2.0 அதுவும் இருக்கா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு தேடலாக இருக்குது. அதனால் மேபி நம்மளுடைய ஹிக்குலியோ வந்து நம்மளுடைய WWE வந்து அது எப்படி சொல்கிறதுனா, யாரோ எவரோ அப்படிங்கிற மாதிரி அவெல்லாம் வந்தால் வேஸ்ட்டு, வராமையும் வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி யாரோ எவரோ மாதிரி நம்முடைய WWE வந்து இப்போ வந்து நம்முடைய ஹிக்குலியோ வந்து டெபியூட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது 2025 ஒரு மோசமான ஒரு ரிட்டர்ன், மோசமான ஒரு டெபியூட் எது அப்படின்னு கேட்டால், அது மேபி இதுதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இதை வந்து கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அதிகமாக ஸ்மாக்டவுன் பார்க்கறதுக்கான ஒரு விருப்பம் எதனால் வந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஹிக்குலியோ வந்து டெபியூட் ஆவார், அவர் வந்து சோலோ சிக்கா கூட வந்து ஜாயின் பண்ணுவாரா, ஜாயின் பண்ண மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து அந்த ஸ்மாக்டவுனுக்கு இருந்துச்சு. ஆனால் மேபி அது எதுவுமே வந்து நம்மளோட WWE பண்ணாமல், அதாவது ஸ்மாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய WWE பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து ஃபேன்ஸ் எல்லாம் கழுவி கழுவி ஊற்றுறாங்க. அது இல்லாமல் WWE தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டால், எங்களுக்கு வந்து 3 ஹவர் ஷோஸ் தான் ஸ்மாக்டவுன் ஆனாலும் அந்த ஷோஸ் எல்லாருமே நாங்கள் வந்து எப்படி சொல்கிறேன்னா, இந்த இந்த செக்மெண்ட்டு இந்த மேட்சஸ் வந்து இந்த டைமில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதனால் மேபி அந்த இடத்துல வந்து நாங்கள் ஹிக்குலியோவை கூட்டிகிட்டு வந்தாலும், அதாவது டைம் அப்படிங்கிறது ரொம்ப அடி வாங்கும் அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் வந்து ஹிக்குலியோ வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ஸ்மாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் WWE வந்து கொண்டுட்டு வந்துட்டோம், ஸ்மாக்டவுன் கொண்டுட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய WWE தரப்புல வந்து இப்போ வந்து சொல்லப்படுது. ஹிக்குலியோவோட டெபியூட் வந்து எப்பேற்பட்ட ஒரு டெபியூட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது மேபி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ஹிக்குலியோ வந்து நாளைக்கு நடக்க போகிற அதாவது இப்போ சொன்ன அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கும் நம்மளுடைய ஹிக்குலியோ வரப்போகிறாரு. மேபி அது எதனால் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய சோலோ சிக்கா வந்து ஒரு ஒரு க்ரோமோ கூட கட் பண்ணார். அதாவது எதனால் அப்படின்னு கேட்டால், அதாவது நீ வந்து மனி இந்த பேங்கில் வந்து என்னை வந்து தோக்கடிச்சிட்ட அப்படின்னு சொன்னதுக்கு நம்மளுடைய ஜாக்கா போட்டு தான் நான் சும்மா சொன்னேன். ஜாக்கா போட்டு வந்து என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், அதாவது நீ வந்து எங்கள் பின்னாடி இருந்துக்கிட்டு எங்கள் முதுகு பின்னாடி பேசுகிற, அதாவது உன் பின்னாடி வந்து ஜால்ரா தட்டிகிட்டே தான் இருக்குன்னு சொல்லி நீ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜாக்கா பாட்டு வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவை சொன்னார். அதுக்கு வந்து சோலோ சிக்காவை வந்து அடுத்த வாரம் வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மேபி அந்த சம்பவம் வந்து நம்மளுடைய ஹிக்குலியா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு அனலைஸ் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலுமே நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இந்த 2025 ஒரு பெஸ்ட்டு டெபியூட் அப்படிங்கிறத விட ஒரு கேவலமான ஒரு டெபியூட்டை வந்து கொடுத்தது யார் அப்படின்னா WWE தான். அதுவும் ஹிக்குலியோவோட அந்த ஒரு டெபியூட்டை கொடுத்தது ரொம்ப ரொம்ப மட்டத்திலே தரமான மட்டத்தை கொடுத்துருக்காங்க. மேபி இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அதாவது நான் அடுத்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு நம்ம ஹிக்குலியோ வராரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணா பார்க்கலாம். மண்டே நைட் ராவோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பாட் வந்து அதில் வந்து காலியாக இருக்குது. அதாவது கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்குக்கான அந்த ஒரு ஸ்பாட் வந்து மேபி அதில் வந்து காலியாக இருக்குது. அதில் வந்து யார் யார் வருவாங்க அப்படின்னு கேட்டால், நம்முடைய ஏகப்பட்ட பேர் சொன்னோம். அதாவது நம்முடைய அதாவது இல்ஜியா ட்ராகனாக இருக்கட்டும், நம்முடைய ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், அவர் வருவார், இவர் வருவார் அப்படிங்கிற நம்ம வந்து அதிகப்பட்டு சொன்னோம். ஆனால் மேபி அந்த ஸ்பாட்டுக்கு யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ஜே உசோ தான் வந்திருக்காரு. மேபி இது எதனால் அப்படின்னு கேட்டால், இந்த ஜே உசோ வந்து திரும்பி வந்து நம்மளுடைய WWE வந்து வேர்ல்டு டைட்டிலில் வந்து வின் பண்ண வைக்க போகிறாங்களாம். அதாவது திரும்பி வந்து நம்முடைய WWE வந்து நம்முடைய ஜே உசோவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் தர போகிறாங்க அப்படிங்கிறது இதில் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதில் மேபி இந்த ஒரு சிங்கிங்கை பார்த்துருக்கங்க. அதாவது நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, அதாவது ஸ்மாக்டவுன் சைடில் வந்து நம்முடைய அதாவது கிங் அண்ட் குயின் ஆஃப் த அந்த ஒரு ரிங் இருக்குல்ல, அதில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு
கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கோட ஒரு விதிமுறை. அதில் வந்து ஸ்மாக்டவுன் சைடில் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸும் நம்முடைய ராண்டி ஆர்டன் தான் மோத போகிறாங்க. அதில் வந்து யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டால் 100% நம்முடைய கோடி ரோட்ஸ் தான். அதையும் இங்கிட்டு நம்மளுடைய சேமி சைடும் நம்முடைய ஜே உசோவும் மோத போகிறாங்க. இதில் வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னா 100% நம்முடைய ஜே உசோ தான் வின் பண்ண போகிறாரு. நம்மளுடைய ஜே உசோ வின் பண்ணி நம்ம ஜே உசோ வந்து யாரை சேலஞ்ச் பண்ண போகிறாருன்னா நம்மளுடைய கும்தரை சேலஞ்ச் பண்ண போகிறாரு சம்மர் ஸ்லாமில். அதே நம்முடைய கோடி ரோட்ஸ் இருக்கார்ல, கோடி ரோட்ஸ் வந்து யாரை சேலஞ்ச் பண்ண போகிறான்னா நம்மளுடைய ஜான்சனா வந்து சேலஞ்ச் பண்ண போகிறாரு. ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய ஜான்சனாவுக்குமான அந்த ஒரு ஃபியூட் இருக்குது. அது இல்லாமல் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து இன்னும் வந்து நம்மளுடைய ஜான்சனா கிட்ட அவரோட சாம்பியன்ஷிப்புக்கான ரீமேட்ச் வந்து இன்னும் கேட்காம இருக்காரு. இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியலாக போயிட்டு இருக்கு. மேபி இந்த கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் இருக்குல்ல, அதை வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து வின் பண்ணிட்டார் அப்படின்னா டேரக்ட்லி நம்மளுடைய ஜான்சனா வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் சேலஞ்ச் பண்ணுவார். அப்படி சேலஞ்ச் பண்ணுறாருன்னா சம்மர் ஸ்லாமில் வந்து கோடி ரோட்ஸ் விசிட் ஜான்சனாவுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் சம்மர் ஸ்லாமில் நடக்கும். அதே இங்கிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஜே உசோ இருக்கார். ஜே உசோவுக்கும் நம்முடைய ஜே உசோ வந்து அந்த இது அதாவது வாயிலே வரமாட்டேங்குது, கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கை வந்து வின் பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டால் மேபி நம்மளுடைய கும்தரை வந்து நம்முடைய ஜே உசோ வந்து அகைன் சேலஞ்ச் பண்ணலாம். அதாவது வேர்ல்டு ஹெவிவெயிட் டைட்டிலுக்காக நம்முடைய கும்தரை வந்து நம்முடைய ஜே உசோ வந்து சேலஞ்ச் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது சேலஞ்ச் பண்ணி அந்த இடத்துல வந்து திரும்பி அகைன் கூட நம்மளுடைய சம்மர் ஸ்லாமில் வந்து நம்மளுடைய கும்தருக்கும் நம்மளுடைய ஜே உசோக்கும் மேட்ச் நடக்குதுல்ல, அதில் அகைன் கூட நம்மளுடைய ஜே உசோ வந்து அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. சரி, நீ சொல்கிறது ஓகே தான் ப்ரோ. ஆனாலும் அதுக்கு முன்னாடியே வந்து இப்போ வந்து WWE வந்து அதே கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கில் வந்து கோல்டுபர்க்குக்கும் கும்தருக்குமான ஒரு மேட்ச் வச்சுருக்காங்களே ப்ரோ அப்படின்னு கேட்டால் மேபி அது வச்சுருக்காங்க தான். ஆனால் இன்ன வரைக்கும் பிளானிங்கில் இருக்கே தவிர இன்ன வரைக்கும் WWE தரப்புலேருந்து இன்ன வரைக்கும் அஃபிஷியலாக இந்த மேட்ச் வந்து நைட் ஆஃப் சாம்பியனில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்ன வரைக்கும் WWE வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. அது இல்லாமல் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணல, அதாவது நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த கும்தருக்கும் நம்முடைய ஜே உசோ கும்தருக்கும் நம்முடைய கோல்டுபர்க்குமான மேட்ச் வந்து நம்மளுடைய WWE வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் ஜூலை 12ஆம் நடக்க போகிற, அதாவது நைட் ஆஃப் சாம்பியனில் தான் நம்மளுடைய WWE வந்து இந்த மேட்ச்சை வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அனலைஸில் இருக்காங்க. அதாவது ஜூலை 12ஆம் நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் தான் இந்த மேட்ச்சை வந்து நம்மளுடைய WWE வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படும். அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஜூலை 12ஆம் நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டு நடக்கிற அதே டேட்டில் வந்து WWE வந்து ஆல் இன் ஷோ வந்து நடத்துகிறாங்களா, அதனால் அதாவது AEWவோட அந்த ஒரு ஷோவை வந்து முறியடிக்கணுமே அப்படிங்கிறக்காக இந்த ஒரு மேட்ச்சை வந்து WWE வந்து வைக்க போகிறாங்க. இந்த மேட்ச்சை வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் வந்து இந்த மேட்ச்சுக்கு, அதாவது சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்து இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இதே WWEல நடக்கிற கோல்டுபர்க்குக்கும் நம்முடைய கும்தருக்குமான வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஸ் மேட்ச் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நடக்குது அப்படின்னு கேட்டால் இந்த மேட்ச்சை பார்க்கறதுக்காக ஃபேன்ஸ் வந்து அதிகமாக வருவாங்க. அதே AEWல வந்து ஆல் இன் பேப்பர் நடக்குது அப்படின்னா அதை விட இந்த AEW அதை விட வந்து WWE நடக்கிற இந்த மேட்ச் வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நடக்கிற கும்தருக்கும் கோல்டுபர்க்குமான மேட்ச் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அங்கேருந்து AEW பார்க்குற ஃபேன்ஸ் எல்லாமே WWEக்கு வருவாங்க அப்படிங்கிறக்காக இந்த ஒரு திட்டத்தை வந்து நம்ம WWE வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து நம்மளுடைய கும்தருக்கும் கோல்டுபர்க்குமான மேட்ச் வந்து நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கை வந்து வின் பண்ண போகிறது யார் அப்படின்னு கேட்டால் 100% வந்து உங்களுடைய ஜே உசோ தான். ஜே உசோ வந்து நம்மளுடைய அதாவது நம்முடைய கும்தரை தான் மேபி சேலஞ்ச் பண்ணுவார். சேலஞ்ச் பண்ணி கும்தருக்கும் நம்முடைய ஜே உசோவுக்குமான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் சம்மர் ஸ்லாமில் நடக்கும். மேபி அதில் கூட நம்மளுடைய ஜே உசோட அகைன் சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது நண்பா. ஜான்சனா வந்து இப்போ வந்து WWE வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனாக இருக்கார். யாருமே வீழ்த்த முடியாத ஒரு ரெஸ்லராக வந்து நம்மளுடைய ஜான்சனா இருக்கார். என் கூட மோதிரவனோட கதை எல்லாத்தையுமே நான் முடிச்சிருவேன், என் கூட மோதிரவனுக்கு எல்லாத்தையுமே நான் எமனை கண்ணில் காட்டிடுவேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது இல்லாமல் வந்து இப்போ WWE ஒரு நம்பர் 1 ஹீல் யாருன்னா அது வந்து இப்போ நம்மளுடைய ஜான்சினா தான். அதாவது நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுங்க. அதாவது செத்ரோன்ஸே சொல்லலாம். ஆனால் செத்ரோன்ஸ் வந்து அவர் வந்து நியூ ஃபேக்ஷனோட இருக்காதனால ஃபேக்ஷன் அப்படின்னு சொன்னால் கூட அது வந்து செத்ரோன்ஸோட சேர்ந்தது தான். அதே தனிநபர் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அது வந்து நம்முடைய ஜான்சனா தான். இப்போ ஜான்சன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீலாக இருக்கார். இப்போ ஜான்சனோட டைட்டில் ரேஞ்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே ஒரு நார்மலான ஒரு டைட்டில் ரேஞ்ச் வந்து இப்போ வந்து WWEல போயிட்டுருக்கு. மேபி நம்மளுடைய ஜான்சனா வந்து அவரோட டைட்டிலை வந்து எங்கே ப்ரோ தோப்பார், எப்போ ப்ரோ தோப்பார், எந்த ரெஸ்லர் கூட தோப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ வந்து ஜான்சனாவோட அந்த ஒரு ரெஸ்லிங் அந்த ஒரு எல்லாமே முடிய போகுது, ரெஸ்லிங் கெரியரும் முடிய போகுது, அது இல்லாமல் அந்த ரிட்டையர்மெண்ட்டும் முடிய போகுது. இன்னும் நம்மளோட ஜான்சனா வந்து WWE வந்து ஃபைட் பண்ணுவாரான்னு கேட்டால் ஃபைட் பண்ணுவார். அதாவது 2025ஓட நம்மளுடைய ஜான்சனா வந்து போயிடுவாரா. இன்னும் 6 மாதம் மட்டுமே தான் நம்மளுடைய ஜான்சனா வந்து WWEல ஃபைட் பண்ணுவார். இந்த 6 மாதத்துக்கு வந்து எந்தெந்த ரெஸ்லர் வந்து எப்போ எந்தெந்த பேப்பரில் மோதணும்
அப்படிங்கிறதுக்கான ஃபுல் அட்டவணையுமே நம்மளுடைய WWE கையில் இருக்குது. அது நம்மளுடைய ஜான்சனாவுக்கு தெரியும். எந்தெந்த பேப்பரில் எந்தெந்த ரெஸ்லர் மோத போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான எல்லாமே நம்மளுடைய ஜான்சனாவுக்கு தெரியும். ஆனாலும் நம்மளுடைய ஜான்சனா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு படைச்ச நம்மளுடைய ஜான்சனா வந்து அவரோட டைட்டிலை வந்து இந்த ரெஸ்லர்கிட்ட தான் தோப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு அனலைஸ் தான் நண்பா. அதாவது இது வந்து ஒரு ஃபேக்காகவும் போய்கிட்டு இருக்கு. மேபி அது ரியலாக நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நான் சொல்கிறேன், அது மேபி நடக்குமா அப்படிங்கிறத உங்களோட அனலைஸில் நீங்களே சொல்லுங்கள். மேபி இது ஜஸ்ட் ஒரு ரூமராக தான் போகுதே தவிர இது வந்து அஃபிஷியலான ஒரு நியூஸ் கிடையாது கிடையாது கிடையாது. அதாவது இப்போ வந்து நம்மளுடைய ஜான்சனா இருக்காருன்னா, ஜான்சனாவோட அடுத்த ஜான்சனா அப்படின்னு சொல்கிறது யாரை சொல்லுவோம்? நீங்களே சொல்லுங்கள், யாரை சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய R2 தான் சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய ஜான்சனாவோட ஒரு காப்பி அப்படின்னா நம்மளுடைய R2 தான். அதாவது R2 தான் முழுக்க முழுக்க வந்து நம்மளுடைய ஜான்சனா மாதிரி எல்லாமே பண்ணுவார். ஆக்டிவிட்டியாஸ் இருக்கணும், அவர் ஃபைட்டிங் ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்மளுடைய ஜான்சனா மாதிரியே நம்மளுடைய R2 வந்து பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ வந்து நம்மளுடைய R2 வந்து எல்லாமே டோட்டல் சேஞ்சஸ் ஆகிட்டார். ஃபுல்லாகவே அந்த R2 அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் செத்து போச்சு. இப்போ வந்து ரான் கில்லர் அப்படிங்கிற அந்த ஒரு நியூ கேரக்டர் தான் நம்மளுடைய R2 வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு WWE. ஆனாலும் இப்போ நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டவுனில் கூட நம்மளுடைய WWE வந்து ரான் கில்லிங் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணல. வெறும் R2 அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே மென்ஷன் பண்ணாங்க. அப்பேற்பட்ட நம்மளுடைய R2க்கு வந்து அந்த சாம்பியன்ஷிப்பை கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய R2 இருக்காருன்னா R2க்கு வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் இருக்குப்பா. மெர்கண்டைஸ் சேல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேன்ஸுக்கு மேலே இருக்க ஒரு ஹைப்னஸாக இருக்கட்டும், இல்லை ரெஸ்லராக இருக்கட்டும், இல்லை ஃபைட்டிங் ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளுடைய ரான் கில்லருக்கு வந்து பர்ஃபெக்ட்லி எல்லாமே நம்பர் 1 இருக்குது. அதனால் மேபி இப்போ நம்மளுடைய ஜான்சனாவோட ஒரு மறு அவதாரம் அப்படின்னா நம்மளுடைய R2 தான். அந்த R2க்கு வந்து இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டி எல்லாமே இருக்குது. அதனால் மேபி நம்ம ஜான்சனா வந்து இப்போ டிசம்பர் மந்தோட அவரோட ரெஸ்லிங் அப்படிங்கிறது எல்லாமே முற்றுப்புள்ளி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜான்சனா வந்து WWEக்கே வரமாட்டார் அப்படிங்கிறத விட வருவார். ஆனாலும் அப்பீரியன்ஸ் தான் பண்ணுவாரே தவிர ஃபைட்டிங்லாம் எதுவும் பண்ண மாட்டார். அதாவது சுமாரி என்கரேஜ் பண்ணுவாரே தவிர மற்றபடி ஃபைட்டிங் அப்படிங்கிறது பண்ண மாட்டார். அதனால் மேபி நம்மளுடைய ஜான்சனோட மறு அவதாரம்னு சொல்கிறேன் நம்மளுடைய R2 அந்த ஒரு சாம்பியனை மேபி கொடுத்துட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் வந்து WWE இருக்காங்களா. இது வந்து WWE ஒரு ஸ்டோரியிலையும் நம்ம இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. ஒருவேளை நம்மளுடைய ஜான்சனாவோட அந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் டூரில் கடைசி இருக்குல்ல டிசம்பர் மந்தில் வந்து, அதாவது ஜான்சனாவுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு பேப்பரையும் நினைக்கிறேன். அது வந்து மேபி என்ன பேப்பர் அப்படின்னு சொல்லி, அதாவது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து அந்த ஒரு வேர்டை வந்து நம்முடைய ஜான்சனா வந்து WWE ஃபஸ்ட்டு உச்சரித்தார். அந்த வேர்டு என்ன அப்படிங்கிறது எனக்கு மேபி தெரியல. ஜான்சனா வந்து WWEக்கு ஃபஸ்ட்டு டெபியூட் ஆகிறப்ப வந்து ரூத்லெஸ் அக்ரேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டை தான் நம்மளுடைய ஜான்சனா வந்து WWE யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் வந்து நெவர் கிவ் அப் அப்போலாம் அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ணார். அந்த ரூத்லெஸ் அக்ரேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரையை வந்து மேபி நம்மளுடைய ஜான்சனாவுக்காக டிசம்பர் மந்த் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து WWE இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த பேப்பரில் வந்து நம்மளுடைய ஜான்சனாவுக்கும் R2க்குமான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அதில் வந்து நம்மளுடைய ஜான்சனா தோற்று நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் WWE டைட்டிலை வந்து நம்மளுடைய R2 கொடுத்துட்டு போயிடுவார். அதாவது நம்மளுடைய ஜான்சனா வந்து இப்போ ஒரு ஹீலாக இருக்காருல்ல, அந்த டைட்டிலை தோற்றதுக்கப்புறம் நம்மளுடைய ஜான்சனா வந்து ஒரு ஃபேஸ் டர்னாக மாறிடுவார். ஃபேஸ் டர்னாக மாறி அதாவது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீலிங் மூமெண்ட்டை கொடுத்துட்டு நம்மளுடைய ஜான்சனா வந்து நம்மளுடைய R2 கையை காட்டி, அதாவது எனக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஜான்சனா யார் அப்படின்னா அது வந்து R2 தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரோமோ கட் பண்ணுவார். அது இல்லாமல் அவர் கையை தூக்கி காட்டிட்டு நெக்ஸ்ட்டு இவன் தான் அதை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜான்சனா வந்து சொல்லிட்டு போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஜஸ்ட் இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு ரூமராக வந்து போகுது அப்படின்னு தான் சொன்னேனே தவிர இது வந்து உண்மையான ஒரு அப்டேட் கிடையாது. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறேன், ஒரு ரூமராக தான் போயிட்டு இருக்கு. மேபி இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்முடைய R2 வந்து ஒன்றும் சும்மையெல்லாம் கிடையாது. அவர் வந்து இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டியில் இருக்கார். அவர்கிட்ட சாம்பியன் கொடுத்தாலும் உண்மையிலும் நல்லா தான் இருக்கும். அது இல்லாமல் நம்முடைய ஜான்சனா வந்து நெக்ஸ்ட் இவன் தான் ஜான்சனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாலும் மேபி அது நல்லா இப்போ சொன்னது வந்து மேபி நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி ஏன்னா பார்க்கலாம் நண்பா. நான் திரும்ப சொல்கிறேன், இப்போ நான் சொன்னது எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு ரூமராக தான் போகுதே தவிர இது வந்து ரியல் நியூஸ் கிடையாது. இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸாக வந்து இப்போ வந்து WWE ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அதாவது ஏன் அவங்கட்டா நம்முடைய இப்போ R2 வந்து இப்போ வந்து ஃபேன்ஸ் மத்தியில் அதிகமான ஒரு இதில் இருக்கார். அது இல்லாமல் நம்முடைய R2 வந்து நம்முடைய ஜான்சனா கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி போகிறாரு. அது இல்லாமல் நம்முடைய ஜான்சனாவோட ரிட்டையர்மெண்ட் டூரை இதோட முடிய போவதனால மேபி இந்த எண்டு வந்து நம்முடைய R2 கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. R2 நம்முடைய ஜான்சனா கிட்ட மோதி நம்முடைய ஜான்சனாவே நம்முடைய R2 வந்து வீழ்த்தி நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன். ஆனால் உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. இதை எத்தனை பேர் வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறீங்க அப்படிங்கிறத நானும் அதிகமாக தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன் நண்பா.